ரசிகர்களின் அன்பை என் சுயலாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் என நடிகர் அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். சினிமா என்னும் அற்புத பயணத்தில் 33 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன். எண்களின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. சினிமாவில் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு முக்கியமானதுதான் என நடிகர் அஜித்குமார் நெகிழ்ச்சி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி: ரசிகர்களின் அன்பை என் சுயலாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன். சினிமா என்னும் அற்புத பயணத்தில் 33 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன். எண்களின் மீது நம்பிக்கை கிடையாது என நடிகர் அஜித்குமார் தனது 33 ஆண்டுகால திரைப்பயணத்தை நெகிழ்ச்சி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சினிமா என்னும் அற்புத பயணத்தில் 33 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன். எண்களின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. சினிமாவில் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு முக்கியமானதுதான் என நடிகர் அஜித்குமார் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சினிமா பயணம் எனக்கு எளிதானதாக இல்லை என நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். திரைத்துறைக்கு எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாமல் தான் வந்தேன் என நடிகர் அஜித் தெரிவித்திருக்கிறார். ரசிகர்களின் அன்பை என் சுயலாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் எனவும், சினிமா என்னும் அற்புத பயணத்தில் 33 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன். எண்களின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. சினிமாவில் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு முக்கியமானதுதான் என நடிகர் அஜித்குமார் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அஜித் தனது 33 ஆண்டுகால சினிமா பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் திரைத்துறைக்கு எந்த பின்புலமோ அல்லது சிபாரிசோ இல்லாமல் வந்தேன். முழுக்க முழுக்க என் சுய முயற்சியால் மட்டுமே சினிமா துறைக்குள் நுழைந்தேன் என நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். நடிகர் அஜித்குமார் 33 ஆண்டுகால திரைப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக ஒரு பதிவையும் அவர் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். பிரபல நடிகரும் மினிமம் கேரண்டி ஹீரோ அப்படின்னு சொல்லி கூறப்படுற அஜித்குமார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறவங்க தன்னோட திரைவயணம் 33 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பக்கத்துல அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, சினிமா எனும் அற்புத பயணத்தில் 33 வருடங்களை நிறைவு செய்கிறேன். ஆனால் இதனை கொண்டாடுவதற்காக எழுதவில்லை. எனக்கு எண்களின் மீது நம்பிக்கை இல்லைனோ, சினிமாவில் ஒவ்வொரு வருடமும் எனக்கு முக்கியமானதுதான் குறிப்பிட்டிருக்கவர். இந்த பயணத்திற்காக முழு மனதுடன் கைகூப்பி நன்றி தெரிவிக்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்கிறவர். இந்த பயணம் அவருக்கு எனக்கு எளிதாக இல்லை. இந்த துறைக்கு எந்த பின்புலமும் அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாமல் தான் நுழைந்தேன். முழுக்க என் சுய முயற்சியால் மட்டுமே சினிமா துறைக்குள் நுழைந்தேனோ, காயங்கள் மீண்டும் வருதல், தோல்வி மற்றும் அமைதி என வாழ்க்கை என பல வழிகளில் சோதித்தது. ஆனால் நான் தளர்ந்து போகவில்லை. முயற்சி செய்தேன், மீண்டு வந்தேன், தொடர்ந்து முன்னேறுகிறேன் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏனெனில் விடாமுயற்சி என்பதை வெறுமனே நான் கற்றுக்கொள்ளவில்லை, அதை பரிசோதித்து அவ்வளமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் குறிப்பிட்டிருக்கிறாரு. எண்ணில் அடங்காத அளவுக்கு வெற்றியையும் தோல்வியையும் சினிமாவில் பார்த்திருக்கிறேனோ, ஒவ்வொரு முறையும் என் வெற்றி மீது நான் சந்தேகம் கொள்ளும் பொழுது உங்கள் அன்புதான் என்னை மீண்டு வரச் செய்துள்ளது. இந்த அன்புக்கு என்றும் உண்மையாக இருப்பேனோ, இந்த அன்பை எப்போதும் இறுக பிடித்திருப்பேன். ஆனால் என் பயணம் சினிமாவோடு முடிந்து விடவில்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. மோட்டார் ரேசிங்கில் உலகில் வேறு சவால்களை எதிர்கொண்டேன். அந்த ட்ராக் நீங்கள் யார் என்பதை பொருட்படுத்தாது, மன்னிக்காது. அதற்கு தேவை ரெஸ்பெக்ட், ஃபோக்கஸ் அண்ட் கிரேட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அந்த ட்ராக்கில் பலமுறை ரத்தம் அளவுக்கு விபத்து ஏற்பட்டது. என்னை வீடு அது பலமுறை தூக்கி எறிந்திருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து தயாரிக்கிறேன். இந்த பயணம் விருதுகளுக்காகவோ அல்லது தலைப்புச் செய்திகளுக்காகவோ இல்லைனோ, ஒழுக்கம், துணிவு மற்றும் குறிக்கோளுக்காக ஏற்படும் வழி என இவற்றின் மூலம் என்னை நானே நிரூபித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. வீரமிக்க நாட்டின் பிரதிநிதியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அஜித்குமார் மோட்டார் ரேசிங் என்ற பெயர்ல 2025ஆம் ஆண்டு மீண்டும் விளையாட்டுத் துறைக்கு மட்டும் நுழையவில்லை. வயது வரம்பு, அச்சம், தடைகள் மற்றும் இதை தொடர்ந்து தங்கள் மீதே சந்தேகம் கொள்பவர்களுக்கு உத்வேகம் கொடுக்கவும் தான் இந்த விளையாட்டுத் துறைக்குள் மீண்டும் குறிப்பிட்டிருக்காரு. நான் இன்று எவ்வளவோ என்னவாகவோ இருக்கிறேன். அதனால் முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி. உங்கள் அன்பு என்னை சுயலாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதேபடி சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைத்து வலியுறுத்தி என்னை நம்பி என் வளர்ச்சிக்கு
இயக்குநர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், சேட்டலைட் மற்றும் சமூக ஊடக விமர்சகர்கள் அனைவருக்கும் நன்றின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழகத்தின் மதிப்புக்குரிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு அன்பாக இருந்த அதிகாரிகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. என்னை மதிப்புமிக்க பத்ம விபூஷன் விருது வழங்கி என்னை சமூக மரியாதை மற்றும் பொறுப்பை மேலும் பலப்படுத்தியதற்காக இந்திய ஜனாதிபதி மேடம் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் மற்றும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசுக்கும் நன்றி கூறுகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. என் வாழ்வின் பலம் அவரது எனது மனைவி ஷாலினி தான் குறிப்பிட்டிருக்கிறாரு. எல்லா தருணங்களிலும் அவர் என்னுடன் நின்றிருக்கிறார். என் குழந்தைகள் அனோஷ்கா மற்றும் ஆத்விக் ஆகிய இருவருக்கும் என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சமூகத்தின் மீது அக்கறைகள் கொள்ளும் மனப்பான்மையுடன் என்னை வளர்த்த என் தந்தை PS மணி, அதே மாதிரி தாயார் மோகனமணி, சகோதரர் மற்றும் குடும்பத்தினர் ஆதரவு அனைவருக்கும் நன்றி போட்டிருக்கிறாரு. அதே சமயம் நான் பல சமயங்களில் அதிகம் வெளியும் வராமலும் பேசாமலும் இருக்கலாம். ஆனால் சினிமா மட்டுமல்ல, மோட்டார் பந்தயத்திலும் முழு கவனம் செலுத்தி உங்களை மகிழ்விக்க தவறியதில்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறார். என் நிறைகுறைகள் அனைத்தையும் இந்த 33 வருடங்களில் ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு வைத்து கொண்டாடியதற்கு நன்றினும் உங்களுக்கும் எனக்கும் என்றென்றும் உண்மையான இருக்க முயற்சிப்பேன். எனது மோட்டார் கேரியருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் அன்பும் ஆதரவும் தேவைன்னு குறிப்பிட்டிருக்கிறார். உங்களையும் நம் நாட்டையும் பெருமைப்படுத்துவேன் தனது ட்விட்டர் பக்கத்துல அவருக்கு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். ராதிகா, இந்த தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.